அதாவது நீங்கள் இப்போ முதல்ல வந்து இந்த பேருந்து போக்குவரத்துங்கிறதே ஒரு முக்கியமாக ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு மிக அவசியமான ஒன்று. நீங்கள் தமிழ்நாட்டை ஒற்று மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரி வந்து நீங்கள் ஜிடிபியில் உயர்ந்த மாநிலம், வளர்ச்சி அடைந்த மாநிலம்லாம் பார்க்கலாம். அது எல்லாம் நகரப்புறத்தில் தான் இருக்கும், கிராமப்புறத்தில் இருக்காது. இங்கே தான் நகரம் கிராமம் எல்லாம் ஒரு சமச்சீரான வளர்ச்சி இருக்கும். அதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய பேருந்து நெட்வொர்க் வந்து குக்கிராமம் வரைக்கும் இயக்கப்படுது. ஸோ நீங்கள் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்கணும்னா வந்து நகரத்தில் படிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம். வேலைக்கு வரணும்னா வேலைக்கு வந்துட்டு திருப்பி ஊருக்கு போயிடலாம். சிறு தொழில் செய்ய வந்துட்டு போயிடலாம். இங்கே மற்ற மாநிலங்களில் இந்த வாய்ப்பே இல்லை. மற்ற மாநிலங்களில் ஒரு மாநில தலைநகர்லேருந்து மாவட்ட தலைநகர், வட்ட தலைநகர் வரைக்கும் தான் பேர் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அங்கே உள்ளே போக பேருந்து இருக்காது. இதுவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். நமக்கு சமமான அளவுக்கு பேருந்து வைத்திருக்கின்ற மாநிலங்கள் கர்நாடகா, மகாராஷ்டிரா இருக்குது. ஆனால் அவர்கள் பார்த்திங்கன்னா மாநகரத்தில் அதிகமாக இருக்கும். ஓகே, பெங்களூரில், அங்கே மும்பையில். அதுக்கு பிறகு இரவு நேர பேருந்து தான் அதிகம் ஓட்டுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ். அதுவும் வந்து பெங்களூர்லேருந்து மும்பை, பெங்களூர், கோவாலாம் ஓட்டுவாங்க. ஓகே, நம்ம அப்படி இல்லை. நம்ம ஓட்டுறது வந்து மேக்ஸிமம் வித்தின் தமிழ்நாடு சர்வீஸ் தான். அதனால் கலைஞர் திட்டமிட்டு தனியார் மயமாக இருந்த தனியார்கள் இருந்த பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கினதோடைய இது வந்து தாக்கம் வந்து இந்த வளர்ச்சி. ஓகே. ஸோ தலைவர் கலைஞருடைய மிகப்பெரிய சிந்தனை வந்து தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அடிப்படை. அதே அப்படியே பெண்களுக்கு நாட்டுடைமை ஆக்கியது அவர் தானே? ஆமாம், அவர் தான் நாட்டுடைமை ஆக்கி அதை இவ்வளோ பெரிய நெட்வொர்க், இவ்வளோ பேருந்துகளை கொள்முதல் செய்வதும் அவர் தான். 2006, 2011 அரசாங்கத்தில் 15,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் வந்து 2011 to 21 10 வருஷத்தில் 14,000 பேருந்துகள் தான் வராங்க. அவர் 5 வருஷத்தில் 15,000, இவங்க 10 வருஷத்தில் 14,000, அதுலேயும் 1000 குறைவாக. ஸோ இந்த பேருந்து தனியார் மயமாக இருந்ததை நாட்டுடைமை ஆக்கி அதை ஒரு பெரிய நெட்வொர்க் ஆக்கி அதை ஊழியர்கள் அரசு ஊழியராக்கி இது இவ்வளோ பெரிய துறையாக கட்டமைச்சது அவர் தான். அந்த இடத்துல அப்படியே பெண்களுக்கு வந்து கட்டணமில்லா பயணம் கொடுக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது.